ஹாய் டியர், இன்றைக்கி நம்ம பர்ஃபெக்ட் கிரவுண்ட் ட்ராமாவோட 4வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக இதோட முடிச்சிருப்போன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் வந்துட்டு எல்லாத்தையும் நம்ப வைக்கிறதுக்காக மீட் பண்ணிப்பாங்க. ஸோ 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதோட முடிச்சிருப்போம். அதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ட்வைலைட் வை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே, வீடியோ கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேருமே எல்லாத்தையும் ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் இந்த கப்பல் மாதிரி இருந்தால் தானே எல்லோரும் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட பேலஸ்க்கு போகிறா. ஸோ அப்போ 2 பேரும் வந்துட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ டக்குன்னு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண போக அவளுக்கு ஷாக்காக இருக்குது. என்னது, ஏன் இப்படி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஏன்னா கேமரா இருக்குது அப்படின்னு சொல்கிறான். கேமராவா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் தான் பார்த்தா அங்கே ஒருத்தங்க ஆல்ரெடி இவங்க 2 பேர்த்த வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்ருப்பாங்க. ஸோ ஃபோட்டோ எடுத்துகிட்ருப்பாங்க. அதனால தான் ஹீரோ இந்த மாதிரி பண்ணியிருப்பான். ஸோ அதை ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது அவளை பார்த்தீங்கன்னா, அப்படியா, அப்போது நல்ல ஆங்கிளாக அவங்களுக்கு கொடுக்கணும்ல. ஸோ இந்த ஆங்கிளில் கிஸ் பண்ணலாமா, அந்த ஆங்கிளில் கிஸ் பண்ணலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவளே பார்த்துட்ருப்பான். இப்படியே தான் இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ஹீரோ பேலஸ்க்கு போகும்போது அங்கே கீழே வேலை செய்கிற பொண்ணுங்களாக இருப்பாங்கள்ல, எல்லாருமே இதை பற்றி தான் பேசிக்கிறாங்க. ஏன்னா இது நியூஸில் வந்துருச்சு போல். எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்க ஹீரோ திரும்பி பார்த்ததும் குடுகுன்னு ஓடிடுறாங்க. இப்போது ஹீரோவும் இந்த மீட்டிங்லாம் வைப்பாங்கள்ல அந்த இடத்துக்கு போகிறாங்க. அதாவது ராயல் பேலஸில் இருக்காங்கள்ல, அதில் முக்கியமான ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் மீட்டிங்லாம் வைப்பாங்க போல். அங்கே பார்த்தீங்கன்னா போய் பார்த்தா இவங்க அந்த பேப்பர் நியூஸ்லாம் வந்திருக்கும் இல்லையா, அதை தான் வச்சுட்டு பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஹீரோவும் போயிட்டு அங்கே உட்காந்துருக்க எல்லாருமே இந்த நியூஸை பற்றி தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது நல்லதா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோ வந்துட்டு, அவங்க என்னோட ஒய்ஃபாக போகிறாங்க, நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு, நாங்கள் கிஸ் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்க, ஆனால் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது வெளியே எல்லாத்துக்கும் தெரியுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் அப்போஸ் பண்ணுறாங்க. அப்போது ஹீரோவும் அமைதியாக உட்காந்து பார்த்துட்ருக்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே இடத்துல இருக்கக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்கள்ல. ஸோ 2 பேர்த்த வந்துட்டு தனித்தனியாக இருக்க சொல்கிறாங்க. ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த பேலஸ்க்குள்ள தான் இருக்கணும், அந்த ப்ரைவேட் ரெசிடென்சிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்கிறான், இங்கே பாருங்கள், அங்கே ஒன்றும் நான் மட்டும் தனியாக இல்லை, அங்கே ஆக்சுவலாக நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, அங்கே தான் அவங்களோட வீடு இருக்குது. ஸோ அவங்களுக்கு அதுதான் வீடும் கூட. அட் த சேம் டைம் அங்கே நிறையா பூனைக்குட்டிங்கெல்லாம் நான் வளர்க்குறேன். அதுவும் இல்லாமல் எல்லாருமே அங்கே இருக்காங்க, ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருக்குது. ஏன் நான் அங்கே போகக்கூடாது, அந்த ரெசிடென்சிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, அப்போது இந்த பிரசிடெண்ட் இருக்கான்ல இவன் ஒரே வார்த்தையை சொல்லிடுறான். என்னென்னா, நீங்கள் ஹீரோயின் கூட இல்லாமல் அந்த ப்ரைவேட் ரெசிடென்சியில் ஹீரோயின் கூட இல்லாமல் தனியாக பேலஸில் இருக்கீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களோட கல்யாணத்துக்கு நாங்கள் வந்துட்டு அப்ரூவல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களோட இந்த மாதிரி ராயல் ஃபேமிலியோட கல்யாணம்லாம் ஈஸியாக வந்துட்டு எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண மாட்டாங்க, எல்லோரும் அப்ரூவல் கொடுக்கணுமா. ஸோ அப்ரூவல் இப்போ கொடுத்துட்டாங்க, ஹீரோ ஓகே சொல்லிவிடுவான் அதுக்கு. அப்போது நேராக பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு இருக்காங்கள்ல, குயின் இருக்காங்கள்ல, இவங்களோட அப்பா வந்துட்டு இந்த விஷயத்த சொல்ல இவ கற்றுன்னு கத்திட்டுருக்கா, எதுக்காக நீங்கள் அதை அப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டுருக்கா. ஸோ இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா ஹீரோவோட ப்ரைவேட் பிளேஸில் உட்காந்துட்டு ஹீரோயினும் அங்கே இருக்கிறவங்களும் வந்துட்டு டிவி பார்த்துட்ருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். இவன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ராயல் பேலஸ் இருக்குல்ல அங்கே வேலை செஞ்சவனா, அவன் சொல்கிறது மோஸ்ட்லி எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கற்றுக்கணிப்பு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே அந்த நியூஸ் முடிஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கள்ல, அதுதான் வந்துட்டு வருது. ஸோ இப்படி எல்லாத்துக்கு முன்னாடி இந்த நியூஸ் அப்படியே ப்ளே ஆக ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கா. ஆக்சுவலாக இவங்க தெரிஞ்சுதான் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் இவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இவளை பார்ப்பாங்களா, அப்படியே வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே திருத்துன்னு முழிச்சிட்டு உட்காந்துருக்கா. இவங்க எல்லோரும் ஒரு மாதிரி லைட்டாக ஷை ஆகிட்டு தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக ஹீரோ வந்துடுவானா. இப்போ ஹீரோயினும், பார்த்தியா நான் சொன்னல இந்த ஆங்கிள் நல்லா இல்லை, வேறு ஆங்கிளில் போஸ்ட் கொடுக்கலான்னு, இது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனுக்கு பார்த்தீங்கன்னா இதாவும் பிரச்சனையா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ டக்குன்னு ஹீரோயின் ஹீரோ பக்கத்தில் வந்து, டைம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. என்ன திடீர்னு இப்படி கேட்குற, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்க, அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குது. ஏற்கனவே நேற்று கிஸ் பண்ணியிருப்பாங்களா. ஸோ ஹீரோயின் கிட்ட வந்து பேசும்போது அவனுக்கு அதே தாட் வந்துகிட்டே இருக்குது. இவ்வளோ பார்த்தீங்கன்னா சொல்லு டைம் இருக்கா, அவங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு கிட்ட போயிட்டு கேட்குறா. அவனை பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லுவானா. ஸோ இப்போ அப்படியே அடுத்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா, என்னை பிரின்சஸ் டயானா மாதிரி ரெடி பண்ணு, அந்த மாதிரி மாற்று அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த கூட இருப்பான் இல்லையா, அவனும் வந்துட்டு அவளுக்கு ஏதோ ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணிட்டு இருக்க. 2 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்கவே மாட்டேங்குது. பட் இருந்தாலும் மாற்றி ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது வெளியே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க 2 பேரும். இன்னுமா அவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் ரெடியாக லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இப்படி வெயிட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே வருது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பழைய காலத்து ட்ரெஸ்ஸாக ஏதோ ஒரு மாதிரி இருக்குது.
ஸோ ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பிரின்சஸ் டயானா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் அப்படியே மெதுவாக ஸ்லோ மோஷனில் நடந்து வந்து ஹீரோ நின்றுப்பான்ல, அவன் முன்னாடி நின்று லைட்டாக ஒரு மாதிரி ஹேரை ஃப்ளிப் பண்ணிவிட்டு அப்படியே அவன் முன்னாடி நின்று பார்க்க அவனை பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லை. நீ டயானா மாதிரியா இருக்க, கேவலமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட இவளுக்கு கடுப்பாயிடுச்சு. அடுத்த செகண்டுக்கெல்லாம் நான் போயிட்டு ரெடி ஆகுறேன்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறா. இப்போது அவன் என்ன ரெடி பண்ணாலும் இவளுக்கு பிடிக்கல போல். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வரேன்னு சொல்லிட்டு நார்மலாக ஒரு பேண்ட்டு அண்ட் டிஷர்ட் இந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே வெளியே வந்து நிற்பா. ஆக்சுவலாக இப்படி நிற்கும்போது கூட அதுலேயும் ஒரு போஸ்ட் தான் கொஞ்சம் லைட்டாக சீன் போடுற மாதிரி அப்படி பேசிட்டு வந்து நிற்க ஹீரோ வந்துட்டு அப்படி பார்த்துட்டே இருப்பான். அப்போது கூட வேலை செய்கிறாங்க பிஏ இருக்கான்ல, அவன் வந்துட்டு இது நல்லா இல்லைன்னு சொன்னான். ஹீரோ நல்லா இருக்கு இதிலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போது காரில் போகும்போது ஹீரோ போட்டுக்க ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பன் மாதிரி இருக்கும். அது நல்லாவே இல்லையாம்மா, இது நல்லாவே இல்லை கேவலமாக இருக்குன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அவன்ட்டு நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அப்போது ஹீரோயின் டக்குன்னு ஒரு கண்ணாடி எடுத்து ஹீரோ கையில் கொடுத்து என்னது அப்படிங்கிற மாதிரி லைட்டாக கண்ணை முடிக்கிறா. ஸோ என்னன்னு பார்த்தா ஸ்லோ மோஷனில் அப்படியே கண்ணு திறந்து நான் ஒரு மாதிரி பளபளன்னு மின்றல கண்ணு கூசுது அப்படிங்கிறா. இப்போ இந்த மாதிரி சில்லியாக பேசுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே தனியாக சிரிச்சிட்டு வந்துட்டுருக்கான். இப்படி இவங்க இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு எங்கே கிளம்புறாங்கன்னு பார்த்தா இவங்க ஒரு மேட்ச்சுக்கு போகிறாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் நடக்குது ஒரு ஸ்டேடியத்தில், அங்கே தான் போகிறாங்க. அப்போது இவங்க 2 பேர்த்த நிற்க வச்சுட்டு ஹீரோயின் பார்த்திங்கன்னா போயிட்டு ஒரு டிஷர்ட் வாங்கிட்டு வந்து ஹீரோ கிட்ட இதை நீ போட்டுக்கோ அப்படின்னு கொடுக்குறா. ஏன்னா ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஜெர்சி போட்டிருப்பா. அப்போது ஹீரோவோட பிஏ இல்லை அதெல்லாம் அவர் போடக்கூடாது அப்படின்னு சொல்ல, அப்போ நீ போட்டுக்கோ நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுக்க அவனும் ஆசையாக வாங்குவான். ஆனால் ஹீரோ பொறாமல் பிடிச்சி இல்லை இதெல்லாம் நீ போடக்கூடாது, நீயும் போடக்கூடாது, நான் போடக்கூடாதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறான். இப்படி இவங்க போயிட்டுருக்கும்போது ஹீரோயினோட அண்ணாவும் அண்ணியும் அந்த இடத்துக்கு வராங்க. அண்ணா வந்துட்டு ஹீரோவை பார்த்ததுமே ஓடி போயிட்டு கை பிடிச்சி பேச பார்க்க அப்போது அந்த பொண்ணு தான் இங்கே பாரு பிரின்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு தொடக்கூடாது, அவங்களாம் பேச வரைக்கும் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுருப்பா. சரி ஓகேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு பிச் போடுவாங்கள்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது பெரிய நல்லா ஃபேமஸாக இருக்கிறவங்க அந்த மாதிரி பெரிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிச்சு போடுவாங்க. ஸோ இன்றைக்கி இந்த பிரசிடென்ட் தான் அதை பண்ணுறாரு. இப்போ அவர் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட் ஆச்சு, சீனியர் இல்லையா. அவரை பார்த்ததுமே நம்ம 2 பேரும் வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்க ஹீரோயினும் போகலான்னு சொல்லுவா. அப்போ எல்லாரும் கிளம்பும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பாய் சொல்ல இந்த மாதிரி பிரின்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்படி கொடையை பிடிச்சி மறைச்சிப்பாங்க போல இருக்குது. எல்லாம் கொடையை பிடிச்சி மறைச்சிக்க இவ்வளோ ஜம்ப் பண்ணி எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஹீரோயினும் அவளோட சீனியரும் வெளியே சாப்பிட போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்போது ஹீரோக்கு வந்து அது பிடிக்கவே மாட்டேங்குது அவள் கூட இருக்கிறது, நானும் தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அப்போது அந்த பிரசிடென்ட்டும் பார்க்குறான் இவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி வியர்டாக பண்ணிகிட்ருக்கான், இவெல்லாம் சாப்பிட மாட்டானேன்னு சொல்லிட்டு தான் பார்க்க இப்போது எல்லோரும் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்காங்க. அங்கே நிறைய ரா ஃபுட்டெல்லாம் வச்சுருக்காங்க, குக் பண்ணாமல் அந்த மீனெல்லாம் இது பண்ணி வச்சுருப்பாங்கள்ல, சூசின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான். அப்போது ஹீரோயினும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க அப்போது அந்த சீனியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வெளியே சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ நீ இதெல்லாம் சாப்பிட்டதே இல்லையா, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டுட்ருக்கா. அதுவும் இல்லாமல் நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கவே முடியாதான்னு கேட்க இப்போ ஹீரோக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு என்னன்னா சின்ன வயசில் இவனோட அண்ணா போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட டிசைன் நல்லா இருந்திருக்கும், இது நான் போட்டு பார்க்கட்டான்னு கேட்க அவனும் பார்த்தீங்கன்னா கழட்டி போட்டு காட்டுவான். ஸோ அழகாக இருக்கும் இவனுக்கு. ஆனால் ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா வந்து ஓங்கி பலான்னு ஹீரோ கணத்துலேயே அரைஞ்சி கீழே தள்ளிட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு கிங்கோட இதை நீ வந்துட்டு ஆசைப்படுவ, அதுவும் அவனோட ட்ரெஸ் எல்லாம் நீ போடக்கூடாது, அவன் கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவருக்கு அடுத்தது அந்த பெரிய பையன் தானே அரசனாவான். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருப்பான். இப்போ அதெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்துட்டு உட்காந்துருக்க ஹீரோயினும் பிடிக்கலையா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ வந்துட்டு எனக்கு வேண்டாம் நீ சாப்பிட்டுக்கோ, நீ கல்யாணத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி சாப்பிட முடியாது, இப்போவே நல்லா சாப்பிட்டுக்கோன்னு சொல்லி சாப்பிட சொல்கிறான். இப்போ வீட்டுக்கு வந்ததுமே இந்த லேடி பார்த்திங்கன்னா ஹீரோவோட பேலஸில் இருக்கிறவங்க ஹீரோ கிட்ட வந்து நான் ஹீரோயினுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும், அவங்கள நல்லபடியாக டீச் பண்ணணும், எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்ல இவரால் நோ சொல்ல முடியல. அப்போது இவங்களும் எனக்கு பெர்மிஷன் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கிட்ட ஏதாவது பண்ணுடா ப்ளீஸ்டா, என்னடா இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அவள் இதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ண சொல்ல அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே எழுந்திரிச்சிட்டு நான் கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம அரச குடும்பத்தோட பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போது ஹீரோவை என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போது அடுத்த சீனுக்கு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வெளியே வேலைக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு வருவா. அப்போ அங்கே கூட இருக்கிறவங்க எல்லாம் அங்கே எதையாவது சாப்பிடுங்க, நீங்கள் டயட்டுன்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் அப்படியே அந்த ஆப்லெல்லாம் கட் பண்ணி ஊட்டியே விடுவாங்க. அவளும் சாப்பிட்டு முடிச்சுட்டு
வெளியே வருவா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப நல்லா பழகியிருப்பா. அப்போ வெளியே வந்து பார்க்கும்போது இந்த லேடி அப்படின்னு நின்றுக்கிட்டு குறு குறு குறுன்னு ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்க. அவளும் எதுக்கு இவங்க இப்படி நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி லைட்டாக சிரிச்சுட்டே ஹாய் சொல்லுவா. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா இவகிட்ட ஏதோ பேச வர இவ டக்குன்னு ஃபோன் எடுத்து காதில் வச்சுட்டு சொல்லு டாபி இதை வந்துடுறேன். டாபி இங்கே தான் அவளோட பிஏ. ஸோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் இருங்க நான் ஃபோன் முக்கியமான கால் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபோனை பேசிகிட்டே அப்படியே காருக்குள்ளே ஏறி ஓடிடுறா. இப்போ அவங்களும் நில்லுங்கன்னு சொல்லிட்டு சொன்னா காரை எடுத்துகிட்டு போயிடுறா அவ. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ண முடியும்? இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஓடி வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாளா. அப்படின்னா நீ அவங்க கிட்டேருந்து இப்படி தான் எஸ்கேப் ஆனியா? சரி பரவாயில்ல நல்லதான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இப்போ ஹீரோயினும் நேராக வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வரா. ஆஃபீஸ்க்கு வந்தா டாபி இருக்கால அவள் பார்த்தீங்கன்னா நிறைய மீட்டிங் நிறைய வேலைன்னு கொடுத்துட்டே இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிம் பண்ணி கொடு, கொஞ்சம் குறைச்சி கொடு அப்படின்னு கேட்குறா. குறைச்சி தான் கொடுத்துருக்கேன், இத்தனை நாள் லீவ் எடுத்தல அதனால எல்லாத்தையும் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவா. ஹீரோயினும் சரின்னு சொல்லி உட்காந்துருந்தா. அப்போ அந்த டாபி பொண்ணு பார்த்தா ஆமாம் கிஸ் பண்ணியிருக்கீங்களா 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த கேட்க. ஸோ ஹீரோயினும் வந்துட்டு இப்போ ரொம்ப முக்கியமாக அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கா. இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க அண்ணனும் அண்ணியும். என்னன்னா ஹீரோயினோட அண்ணாக்கு ஹீரோயின் வந்துட்டு ராயல் ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்கவே இல்லை. ஒரு மாதிரி படம் பிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்க. அந்த பொண்ணு தான் லூஸ் மாதிரி பேசக்கூடாது. என்னென்னா இப்போது அவங்கள பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ராயல் ஃபேமிலியில் இருக்கிற உமன் தனியாக பிஸ்னஸ் நடத்தக்கூடாது, உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்ல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறான். உன்னோட தங்கச்சி அந்த பிஸ்னஸை விட வேணும். அப்படி விட்டானா அது அடுத்து யாருக்கு வரும்? உனக்கு தானே வரும். அப்படின்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது நமக்கு நல்ல விஷயம் தானே. அந்த கேசல் பியூட்டி அந்த கம்பெனி நம்ம கைக்கு வந்துடும், புரியுதா பேபி அப்படின்னு கேட்குறா. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் அவள் சொல்ல வர்றது புரியுது. அப்போது நான் தான் அதுக்கு ஓனரா இனிமே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இவளும் ஆமாம் நம்ம தான் ஓனர், உன் தங்கச்சி மட்டும் அங்கே கல்யாணம் பண்ணி போயிட்டானா இந்த கம்பெனி நமக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனுக்கு இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி அப்போ அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு நினைக்கிறான். இப்போ ஹீரோயினும் நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது எல்லோரும் ஓடி வந்து அவகிட்ட திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. ஸோ ரொம்ப நல்லாவே டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த லேடி நின்றுக்கிட்டு குறுக்குன்னு பார்த்துட்டே இருக்க. ஸோ ஹீரோயின் காலையில் தப்பிச்சு போகலாம், ஆனால் இப்போ தப்பிக்க முடியாதுல்ல, இப்போது மாட்டிக்கிட்டா. ஸோ அடுத்த சீனுக்கெல்லாம் அப்படியே ஹீரோயினை உட்கார வச்சு அவங்க கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவளால் இதெல்லாம் பொறுமையாக பார்க்கவே முடியல, கேட்கவும் முடியல. அவங்க பார்த்தீங்கன்னா இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் கடுப்பாகுது தான். சரி ஒழுங்காக நட, நல்லா ஸ்ட்ரைட்டாக நட அப்படின்னு சொன்னால் ஏதோ ஸ்கூலில் மார்ச் ஃபஸ்ட் பண்ணுற மாதிரி லெஃப்ட் ரைட்டு நடந்து போயிட்டு இருக்க. அவங்க பார்த்தீங்கன்னா இப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படியே இன்னொரு சீனில் பேலஸில் இந்த குட்டி பையன் இருக்கான்ல, இவன் தானே இப்போ கிங்கு. இவனுக்கு வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் தான் நடந்துக்கணும், இப்படியெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனோட அம்மா டீச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஹீரோயினுக்கு, இன்னொரு பக்கம் அந்த குழந்தைக்கு. இப்போ ஹீரோயினை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்ல, அவளும் முதல்ல சொல்லி கொடுக்குறவங்களுக்கு கரெக்டாக சொல்ல தெரியணும்ல, நீங்கள் கரெக்டாக நில்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி அப்படி நிற்க வைக்கிறா. அவங்களால பாவம் நிற்கவே முடியல, அவங்களுக்கு ரொம்ப கை காலம் வலிக்குது. ஆனால் இப்படி இல்லை, இப்படி தான் கரெக்டு நல்லா நினைச்சு நில்லுங்கன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வருவான். ஹீரோவை பார்த்தா அடுத்த செகண்டுக்கு அப்படியே ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சிக்க. அவன் பார்த்தீங்கன்னா பேலன்ஸே இல்லாமல் கீழே விழுகிற மாதிரியே போயிருப்பான். பட் நல்ல வேலை நின்றுட்டான். அப்போ இவளும் அப்படியே ஹீரோவை பார்த்து ப்ளீஸ் என்னை காப்பாற்று அவங்கக்கிட்ட இருந்து அப்படின்னு கேட்குறா. என்னாச்சு அப்படின்னு கேட்பானா, அதுவா அங்கே பாரு என்னை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிக்க. அப்போ ஸோ ஹீரோவும் அந்த லேடியை பார்க்குறான். அப்போது அவங்களும் விடுங்க அவங்கள நான் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்ல. ஹீரோயின் பார்த்தா வேணாம் அப்படின்னு தலையாடுறா. ஸோ ஹீரோவும் வந்துட்டு சரி ஓகே நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லி வெளியே அனுப்பிச்சி விட்டுறான். ஸோ ஹீரோயினுக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. இப்போ அப்படியே அடுத்த சீனில் ஹீரோவும் அந்த பிரசிடென்ட் இருக்கான்ல அவனும் மீட் பண்ணிக்கிறாங்க. என்ன அப்படின்னா இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த கல்யாண விஷயத்தை பற்றி. அப்போ ஹீரோவும் நீ எங்களோட கல்யாணத்தை தடுக்க பார்க்குறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். அதுவும் இல்லாமல் இப்போ இன்னொரு பக்கம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை மோடி இவங்க பிடிச்சி வச்சுட்டாங்க. ஸோ என்னன்னா அரச குடும்பத்து ஆட்கள் இறந்தா என்ன மாதிரி ரிச்சுவல்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயினும் அவங்க சொல்கிற எல்லாத்தையும் நோட்டில் எழுதிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இவ இதுக்கு மேலே இங்கே இருக்க போகிறானா, இங்கே இருக்கிற எல்லாமே கற்றுக்கணும்ல, அதனால தான். அப்போது இந்த லேடியும் ஃபஸ்ட்டு ஹீரோவோட அம்மா இறந்துருப்பாங்க. ஸோ அப்போ என்ன மாதிரி ரிச்சுவல்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஹீரோலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டு இருந்திருப்பான் அந்த டைமில்.
அப்போ என்ன மாதிரி முறைப்படி அவங்களுக்கு வந்துட்டு மரியாதை செலுத்தணுங்கிறது சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அப்பா இறந்திருப்பான். அப்போ ஹீரோவோட அண்ணாலாம் உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டு இருந்திருப்பான். ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் ரிச்சுவல்ஸ் நடத்துறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கும் போல். அதுக்கடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அண்ணா இறந்து போக இந்த குட்டி பையனுக்கு அப்பா தான் அவர். ஸோ அவன் உட்காந்து ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்க இது எல்லாத்தையும் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டா. என்னாச்சு, அழுகுறீங்களா? ப்ளீஸ் அழுகாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இதெல்லாம் சொல்லி தான் கொடுக்குறேன்னு சொல்லும்போது இவ்வளோ கொடுமை நடந்திருக்கா, இவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்ல, நீங்கள் எதுவும் என்னை கஷ்டப்படுத்தலை, ஆனால் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அவங்களாம் இறந்ததை நினச்சி பார்க்கும்போது, என்னால் அதை ஏற்றுக்கவே முடியலன்னு சொல்லிட்டு இதான் சாக்குன்னு எஸ்கேப் ஆகி ஓடிடுறா. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல, எதுக்கு எடுத்தாலும் ஓடிடுறா. ஸோ ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த ஹீரோவோட அண்ணா வந்துட்டு இறந்த விஷயம் அந்தளவுக்கு பெரிய விஷயமா வந்துட்டு, அதாவது அவங்களோட ரிச்சுவல்ஸ் அந்தளவுக்கு பெருசாக நடக்கலைல்ல, அவங்க ரொம்ப ப்ரைவேட்டாக அதை பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக ஹீரோ ஒரு டைம் வந்து அந்த குழந்தைக்கு இவன் நூடுல்ஸ் கொடுக்கும்போது நாளை பின்ன எல்லா பழியும் உண்மையால் தான் வரும்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணியிருப்பான். இவளுக்கு அப்படியே அதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த குயின் இருக்காங்கள்ல, அவங்க ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு ஹீரோ கிட்ட அப்படியே பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த பொண்ணை அவங்களுக்கு கட்டி வைக்கிற ஐடியா இருக்கும் போல இருக்கு. ஆனால் ஹீரோ கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாத மாதிரி பேசிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். இப்போ அந்த பொண்ணுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. அந்த பொண்ணும் கேட்குறா, இவர் பேசுறதை பார்த்தா கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத மாதிரி இருக்கு, எப்படி சரிப்பட்டு வருமா அப்படின்னு கேட்க, அதுக்கு இந்த குயின் பார்த்தீங்கன்னா நம்ம வேட்டையாடணும் அப்படின்னா பொறுமை ரொம்ப அவசியம், பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னத்தை வேட்டையாட போகிறான்னு தான் தெரியல. சரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோவும் போயிட்டுருக்க. அப்போது இந்த பிஆர் காலில் அவன் வந்துட்டு இந்தாங்க ஹீரோயின் நிறைய டைம் கால் பண்ணிக்கிறாங்கன்னு ஃபோனை கொடுக்க, அவனும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கால் பண்ணுவான். ஸோ ஹீரோ கால் பண்ணி ஹலோன்னு தான் சொல்லியிருப்பான். ஹீரோயின் அடுத்த செகண்டுக்கே நான் என்றைக்குமே உங்கள் சைடு தான் இருப்பேன், ஓகேவா, நீங்கள் என்றைக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றா. ஸோ இவளுக்கு இது எப்படின்னா அவனோட சைடில் இருக்குன்னு சொன்னாலுமே இது ஏன் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கே தெரியல. ஏன்னா ஹீரோ எப்பவுமே அவன் சைடில் யாருமே இல்லைங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பான். இப்போது ஹீரோயின் அப்படி சொல்லவும் அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஸோ உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பிஏ கிட்ட நான் ஹீரோயினை பார்க்க போகணும், ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போது அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பையன் இருக்கான்ல, இவன் ஸ்கூல் விட்டு வந்துட்டு இருக்க 2-3 பசங்க விளையாடிட்டு அவன் மேலே இடித்து தள்ளிடுவாங்க. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அப்படி நின்றுட்டு இருக்கான். அடுத்த செகண்டுக்கெல்லாம் அந்த செக்யூரிட்டி இருப்பாங்கள்ல, அவங்க வந்துட்டு அந்த பசங்களை மிரட்ட இந்த பையன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தன்மையாக அந்த புக்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இனிமேல் கொஞ்சம் பார்த்து பத்திரமா நடந்துக்கங்க, யாருக்கும் தொல்லை கொடுக்காதீங்கன்னு சொல்லிவிட அந்த பசங்க அந்த புக்கெல்லாம் வாங்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுறாங்க. அப்போது கரெக்டாக இந்த பிரசிடென்ட் வேறு அந்த இடத்துக்கு வர, இன்றைக்கி லீவ் நாள் கூட இல்லையே, இன்றைக்கி எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்குறான். ஏன்னா வந்து இவன் ஏதாவது சொல்லிக் கொடுக்குறேன்னு கூப்பிட்டு போயிட்டு டார்ச்சர் பண்ணுவான் போல். அப்படி காரில் கூப்பிட்டு போகும்போது இந்த குழந்தை அப்படியே ஏக்கமாக பார்த்துட்ருக்கான் எல்லோரும் விளையாடிட்டு இருக்கிறத. ஸோ இவன் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு சொல்லி கேட்க அவனும் சரி ஓகே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருப்பான். இப்போ அப்படியே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வெளியே நிற்க வச்சு அவள் ஷோல்டரில் கப்பெல்லாம் வச்சு நடக்க வச்சுட்ருக்காங்க. அவள் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்ருக்கா. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த குட்டி பையன் அங்கே போகவும் அவள் பவ் பண்ணியிருப்பா பாருங்க, எல்லாம் கீழே விழுந்து உடஞ்சிருது. இப்போ இந்த குட்டி பையன் இங்கே கூட்டிகிட்டு வர சொல்லி கேட்டிருப்பான். ஹீரோ இருக்கான்ல, ஸோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி கேட்டிருப்பான். அதனால பிரசிடென்ட்டு கூட்டிகிட்டு வர, ஹீரோ இல்லை ஹீரோயின் தான் இருக்கா, அவகிட்ட பேசிகிட்டு இருக்க. இங்கே அப்படியே இன்னொரு சீனில் இந்த அண்ணி இருக்காள்ல, ஹீரோயினோட அண்ணி, அவள் ஏதோ கெட் டுகெதர் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கா. ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருமே ஹீரோயினோட அண்ணாவை கொஞ்சம் மட்டமாக பேச அவளுக்கெல்லாம் கோவம் வருது. ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. பட் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறது காசுக்காக தான், லவ்வுக்காக இல்லைன்னு சொல்லி வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கா. இவளுக்கெல்லாம் டென்ஷன் ஆயிடுச்சு. இவள் பார்த்தீங்கன்னா காரில் அவன் கூட வரும்போது கத்திக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி இவள் கத்திட்டு இருக்கும்போது இவளை சமாதானப்படுத்துகிற மாதிரி அவன் ஏதோ ஒரு விஷயம் சொல்ல இவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஸோ இப்போது அடுத்த சீனுக்கு ஹீரோயின் கிட்ட அந்த பையன் விளையாடணும்னு கேட்டிருப்பான். அதனால் இவளும் பார்த்திங்கன்னா ஏதோ ரவுண்டெல்லாம் போட்டு அவன் கூட விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லாருமே சேர்ந்து அந்த குட்டி பையனை விளையாடவே யாரும் விட்டுருக்க மாட்டாங்களே, ஏன்னா கிங்குன்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கி தனியாக இருக்கிறதுனால எல்லாரும் அவனுக்கு நல்லா விளையாட்டு காட்டுறாங்க. ஸோ நல்லா ஜாலியாக அவன் விளையாடிட்டு இருக்கிறான் மற்ற குழந்தைங்க மாதிரி. இப்படி விளையாடிட்டு இருக்கும்போது பிரசிடென்ட் வேறு அந்த லேடியை பார்த்திங்கன்னா பிடிச்சிருவாரு. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஐயோயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும், ஷையாக வேறு இருக்கும். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு கேமாக எல்லோரும் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவன் விளையாடினதே இல்லை, யாரும் இவன் கிட்ட வந்துட்டு விளையாடவும் மாட்டாங்க, ஏன்னா இவன் அரசர் இல்லையா, அதனால். பட் இன்னைக்கு நல்லா விளையாடிருப்பான் போல். இவன் ஜெயிச்சா வந்துட்டு இவன் கேட்குறத ஹீரோயின் பண்ணணும்னு சொல்லியிருப்பான். ஸோ இவன் தான் ஃபைனலாக ஜெயிச்சிருப்பான். என்ன தான் வேணும்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, இந்த காரில் நான் போகணும், இந்த ஊர்லேயே இந்த ஒரு கார் மட்டும்தான் இருக்குது, இந்த மாதிரி என்னை கூப்பிட்டு போங்கன்னு சொல்ல அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன்னு வந்துட்டு அந்த மேடு சொல்கிறாங்க. அவன் பார்த்திங்கன்னா கீழே மண்ணில் படுத்து உருண்டு பரண்டு சண்டை போடுறான். சரி ஓகே ரொம்ப அடம் பிடிக்கிறானேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த காரில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய உட்கார வச்சு சும்மா ஒரு ரைட் தானே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறேங்கிறாங்க.
அப்போது பின்னாடியே நாங்கள் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்க ஹீரோயின் அவனை காரில் உட்கார வச்சு அப்படியே நல்லா காரை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கா. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணும்போது அவனுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்கான். இன்னும் ஃபாஸ்ட்டாக போகலான்னு கேட்குறான். அவளும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தான் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா சடனாக கார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருது. காரை வந்துட்டு பிரேக்கை போட முடியல. ஸோ பிரேக்கை பிடிக்க மாட்டேங்குது. ஸோ ஹீரோயின்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவள் யாருமே இல்லாத ரோடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரோட்டுக்கு அப்படியே போகிறா. அப்படி போயிட்டு அந்த சைடில் வந்துட்டு இந்த டிவைடர் பிளாக் மாதிரி இருக்கும்ல, அது மேலே அப்படியே காரை உரச அது ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 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 ஸ்பீடு குறையுது. பட் இருந்தாலும் ஃபுல்லாக குறையல. அப்போ சட்டுன்னு இவளோட காருக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நிற்குது. அந்த காரில் இடித்ததுக்கப்புறம் தான் இவளோட காரே ஸ்டாப் ஆகுது. உள்ளே இருந்து வெளியே வருது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ. இவன் எப்படி எந்த நேரத்துக்கு கரெக்டாக அங்கே வந்தான்னு தெரியல. அப்படியே தலையெல்லாம் அப்படியே ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஸோ ஹீரோயினும் அப்படியே லைட்டாக கண்ணை முழிச்சு பார்க்குறா. அந்த இடத்த சுற்றியும் ஒரே புகையாக இருக்குது. அவளும் நல்லா யார் இது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சு பார்க்க ஹீரோ தான் அங்கே நிற்கிறான். ஸோ இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. இதுக்கு அடுத்தேனாச்சு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டியர். ஓகேவா? சரி, ஓகே. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக 12 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டடா.